நீங்கள் நினைப்பது பகைக்கிறது குமாரி
அவள் வந்து என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். நான் முடியாது என்று உரைத்தேன் அண்ணா. அதற்கு என்னை கத்தி வைத்து குத்தி விட்டார் அண்ணா. என்னுடைய தங்கை இறப்பதற்கு நானே காரணம் ஆகிவிட்டேன். முருகனாலே எப்படி சென்றாய் என்று நான் தான் அவருக்கு சொன்னேன். அந்த படுபாவி இப்படிப்பட்ட நிலைமை செய்வான் என்று நான் நினைக்கவே இல்லை அம்மா, நான் நினைக்கவே இல்லை. தங்கச்சி அள்ளி அவள் உண்டு எல்லோரும் குறை என்று உன்னை நான் பாசத்தோடு வளர்த்தேன். எப்படி நான் பிரிவதற்கா நான் உன்னை இப்படி வளர்த்தேன் அப்பா. அன்பான உறவி இது ஆகாத வரவி, ஏன் இந்த பிரிவு, இது இறைவனின் முடிவு, இறைவனின் முடிவு. அந்த மனிதனை நீங்கள் விடவே விடக்கூடாது அண்ணா. எப்படியாவது நீங்கள் தான் அவனை பழிக்கு பழி வாங்க வேண்டும். குமாரி 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 குமாரி
அந்த படுவாயை நான் உயிரோடு விட மாட்டேன். அவனை பழிக்கும்படி வாங்குகின்றேன். அந்த வேலி இனி உயிருடன் இருக்க மாட்டான். இப்பொழுது உனக்கு செய்ய வேண்டிய ஏவ சடங்குகளை செய்து முடித்துவிட்டு அவனை பழிக்கும்படி வாங்குகின்றேன். என்னுடைய கையில் போனா அது யாரால தடுக்க முடியும்? எங்க அக்கா குடும்பம் என்னால அழிஞ்சு போகுமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். உயிரோடு விடவே மாட்டேன். தங்கை இருந்த பிறகு உன்னை நான் என்ன என்னை எதிர்த்தால் இப்படிதான். ஐயோ என்ன செய்யணும் ஒண்ணுமே